Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பருப்புருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோ. பருப்புருண்டை குழம்பு செய்கிறதுக்காக நான் 100 கிராம் கடலப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை போட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து நான் 1 வரமிளகா போடுறேன். காரம் அதிகமாக வேணான்றதுனால 1 மட்டும் போடுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சு அரைக்கிறோம். அதனால் இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கடலப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை இந்தளவு கூட்ட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் போடுறேன். போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுடலாம். நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு போடுறப்ப இது குழம்பு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி தண்ணியை மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலப்பருப்பை நல்லா உருண்டையாக உருட்டி போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு உருட்டி போட்டுக்கோங்க. நான் இந்த சைஸில் உருட்டி போடுறேன். மெதுவாக ஒன்று ஒன்றா உருட்டி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் இட்லி தட்டில் வேக வச்சுட்டு போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி வேக வைக்காமல் டைரெக்டாகவே குழம்புல போட்டு வேக வைக்க போகிறோம். எல்லா உருண்டையும் மெதுவாக உருட்டி குழம்புல போட்டு வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் ஊட்டி போட்டதுக்கப்புறமா 5லேருந்து 7 நிமிஷம் உருண்டையை வேக வச்சிடலாம். உருண்டை வந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா வந்துருச்சு. இதை குழம்பு கொஞ்சம் வத்துற வரைக்கும் லைட்டாக திருப்பி விட்டு மறுபடியும் வேக விட்டுறலாம். குழம்பு நல்லா வத்திருச்சு. உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.